வழக்கமா அந்த டூர் இந்த டூர்பாங்களே, இது ஹோம் டூர். தாயாருடைய கால் தடம். இங்குதேர் வாழ்க்கை அஞ்சிரை தும்பி காமம் செப்பாது கண்டது மொழிமோ என இறைவனாரே இறங்கி வந்து தமிழ் வளர்த்த மதுரை சீமையில் இருக்கும். மதுரையில் பேராசிரியர் முனைவர் கு ஞானசம்பந்தன் அவர்களுடைய இல்லமான அமுதகத்துக்கு தான் நம்ம வந்திருக்கோம். இந்த இல்லம் தமிழால எப்படி செதுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். வணக்கம் சார். வாங்க பேக் வாங்க. மறுபடியும் சார் அமுதகத்துக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். அமுதாவோட அருமையாக இருக்கிறோம். வாங்க. வீடே வந்து அம்மா பேர்ல தான், அமுதகம் தான். ஆமா. உலகம் முழுக்க பயணிச்சு தமிழ் பரப்பக்கூடிய உங்களுடைய வீட்டுக்கு இன்னைக்கு வந்திருக்கோம். இன்னைக்கு வீட்டை பயணிக்க போறோம். வழக்கமா அந்த டூர் இந்த டூர்பாங்களே, இது ஹோம் டூர். ஹோம் டூர். ஆமா. இப்போ வந்து அமுதகம் அப்படிங்கறது அம்மாவுடைய பேர். எங்க அப்பா வீடு கட்டினப்ப தமிழகம்னு வச்சிருந்தார். தமிழகம் சொல்லிட்டு நான் அப்புறம் நம்ம வீட்டுக்கு வைக்கிற போது அவங்களுடைய பேரோட சேர்த்து கட்டுவிட்டு அமுதகம்னு வச்சிருக்கிறேன். அலுவலகம். அதாவது இரவு பகல ஏதாவது வேலை பார்த்துருந்ததுன்னா மற்றவர்களுக்கு தொல்லை பண்ணாமல் இருக்கிறதுக்கான ஒரு இடம் என்னுடையது. இங்கே எல்லாமே என்னுடைய நூல்கள், நூலகங்கள், இதுகள் இருக்கு. நான் வாங்கின விருதுகள், பட்டங்கள் எல்லாமே இங்கே இருக்கு. எல்லாரும் யாராவது வந்து பார்க்கணும்னா இங்கதான், இங்கே முதல்ல பார்த்துருவாங்க. இது வந்து 3 முதல்வர்கள்ட்ட விருது வாங்குற வாய்ப்பு கிடைச்சது. புரட்சி தலைவர் அவர்கள், அம்மா அவர்கள்ட்ட 2 விருது, கலைஞர் இருக்குது. ரொம்ப இளமையில எம்ஜிஆர் ஐயா கூட அது அந்த நினைவு ஞாபகம் இருக்குங்களா உங்களுக்கு? நான் சொன்னேன்ல, நீ உள்ள வாங்க, உங்களுக்கு நிறைய சொல்ல போறேன். என் கல்யாணத்தப்ப நான் மாப்பிள்ளைய அப்படி இருந்தேன்னு கேட்டா இப்படித்தான் இருந்தேன். அதை நீங்க பார்க்க போறீங்க. முடியெல்லாம் இல்லாம அப்படிதான் ஒரு இது எடுத்திருந்தேன். அது சொல்றேன் உங்களுக்கு. வாங்க. அமுதகத்தை பார்த்தீங்கல்ல, அமுதகத்தின் அறிவகம் இதுதான், நூலகம். இந்த நூலகத்தை கட்டுறதுக்காகத்தான் இந்த வீடே கட்டினோம்னு வச்சுக்கலாம். நான் உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், இது பூராமே நூல்கள் தான். எல்லாமே A to Z இப்போ அடுக்கி வச்சுருப்போம். விருந்தினர் வந்தாலும் இங்கே இருக்கிற மாதிரி வச்சுருப்போம். இப்போ வீட்டுக்குள்ளேயே ஒரு நூலகம் கான்செப்ட். ஆமாம். இது வந்து எப்படி ஒரு இடத்துல இருந்தும் தேர்வு செஞ்சு கொண்டு வந்தது மட்டும் இல்லை, அல்பபெட்டிக்கலாக போட்டு அதுக்கு ஒரு வீட்டு நூலகம்னு ஒரு இது போட்டு, நான் எங்கே இருந்தாலும் இத்தனை செல்ஃபில் இருக்கு, இந்த புத்தகத்தை எடுங்க அப்படின்னு சொன்னால் அந்த அட்டையில் எல்லாமே தயாராக வச்சுருப்பேன். ஸோ ஏதாவது ஒரு குறிப்பு வேணும்னா நீங்கள் கேட்டால் போதும். ஆமாம், அதை அந்தருந்து எடுத்து கொடுத்துருவாங்க. இந்த இதில் இருக்குது, அதில் இருக்குது அப்படிங்கிறதுக்காக. அதே மாதிரி நான் போகிறப்ப உங்களுக்கு தர்றேன். இது நான் எழுதிய நூல்கள் ஒன்று நீங்கள் வச்சுக்கோங்க. ரொம்ப நன்றிங்க. ஆமாம். இப்ப நம்முடைய நூல்களுக்கு கூட அரசாங்கம் வந்து பாடநூல் வந்திருக்கு. ஆமா, கற்றதை சொல்லவா மற்றதையும் சொல்லவா. அருமை ஐயா. இதுதான் வந்து நூலகம். உங்களுடைய மேல ஒரு நூலகம் இருக்கு. இது வந்து மினியேச்சர், சின்ன நூலகம். மேல ஒரு நூலகம், பெரிய நூலகம் இருக்கு. அதாவது வீடே வந்து நூலகம் தான். நூலகத்திலேயே அகமகிழ் அகவே 70 வாழ்த்து முடல் கொடுத்துருக்காங்க. ஆமா, இது வந்து என்னன்னா, இப்ப சமீபத்துல எங்களுடைய 70வது திருமண நிகழ்வு பீமரத சாதிப்பாங்க. அதை நாங்கள் அகமகிழ் அகவை 70ன்னு வச்சிருக்கிறோம். அந்த வாழ்த்து படல்து இதுதான் எங்களுடைய குடும்ப படம். என்னுடைய மகள், மருமகன், பேரன், பேத்தி. இந்த ஏரியா புறம் மகள் வீடு, இந்த பக்கம் மகன், மருமகள், பேரன், பேத்தி. அது ஏரியா. இது எங்கள் வீட்டு பொண்ணு. ஒரு நிறைவான ஒரு குடும்ப படத்தை வீட்டு இதுலேயே வச்சுருக்கீங்க. இது எதுக்காகனா, கொரோனா சமயத்தில் நாங்கள் ரொம்ப பயந்தோம். அதனால் எல்லாரும் ஒன்றா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட டக்குன்னு இருக்கணும். நீங்காத நினைவா இருக்கும் இல்லையா? கட்டாயமா. அம்மா நம்ம வீட்டுக்கு குழந்தைகள் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, யாராவது வீட்டுக்கு புதுசா வந்தா முதல்ல கூட்டிட்டு போய் என்னோட விளையாட்டு சாமான்லாம் காட்டுவாங்க. அத மாதிரி ஐயா வந்து முதல்ல நீ வா, முதலையா லைப்ரரிக்கு வா நீ அப்படின்னு அவருக்கு விருப்பமான இடம். அது எப்படி வீட்டுக்கு எப்பவுமே விருப்பமான. பேரம்பேத்திகளுடைய உயரம் என்னன்னு பாக்குறதுக்கு இந்த அருகா இருக்கு. ஆமா, ஓவிய சித்திரங்கள் எல்லாமே சுவரில் சித்திரங்கள்ல, சுவருக்கு சித்திரமும் இருக்கு. அதாவது இதை விட அழகான பெயிண்டிங் கிடையாது உலகத்திலே கிடையாது. கல்யாணத்தப்ப முடி இல்லாம இருந்தான்னு கேட்டீங்கல்ல, இந்த பத்திங்களா, இதான் அந்த காலத்து சுப்பிரமணிய அப்புறம் அந்த இந்த போட்டோ எல்லாம் பார்த்துதான் சசிகுமார் சார் சுப்பிரமணியபுரத்துல அந்த கிப்பி வச்சாரு போல. அந்த காலத்து போட்டோ பூரா இப்படித்தான் இருக்கும். இது எங்க திருமணத்துக்கு பிறகு
1 வருஷம் ஆன பிறகு ஒரு 85 86 வாக்குல முடி எடுத்து முடி எல்லாம் மறந்து முடியெல்லாம் வளர்ந்து இது இந்த மாதிரி தான் ஸ்டைலில் இருப்பேன். ஓகே, அதாவது இதுதான் உங்களுடைய இளமை கால ஸ்டைல். நிச்சயமா. ஆமா, எங்க திருமணம் போட்டா பார்க்கணும்னா கலர்ல என் பொண்ணு அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து எங்களுக்கு பரிசு கொடுத்தாங்க. அந்த நம்ம 70வது. ஆமா, இது என்னுடைய மாணவர் வந்து இங்க ஜூபிட்டர் ஸ்டுடியோ வச்சிருக்காரு. ஓகே, எப்பவும் எங்களை வந்து அழகா எடுத்து கொடுக்கணும்னு நினைப்பாரு. அதாவது பார்த்த உடனே இங்க உள்ள வந்த உடனே நமக்கு அது ஒரு ஈர்ப்பு, நல்லா இருக்கே, அழகா எடுத்திருக்காங்களே அது ஒண்ணு. இது ஒரு ஓவியர் எனக்கு வரைஞ்சு கொடுத்தது. ஓகே, ஆமா, 3 டைமென்ஷன் மாதிரி இருக்கும். இங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த மூக்கு இங்கிட்ட வந்து பாருங்களேன், இந்த பக்கத்துல இருந்து பாக்குறப்ப ஒரு அந்த வெளியே வருது அந்த 3D உடைய மாடல். ஓகே ஓகே ஓகே. இப்ப இந்த பக்கத்துல இருந்து பாக்கும்போது அந்த மூக்குடைய அந்த ஷார்ப்னஸ் அது எல்லாமே நல்ல வெளியே வந்து தெரியுது. அதான். ஓகே, நல்ல ஒரு அருமையான படைப்பு. அதே போல எங்களுடைய பூஜை ரூம் வந்து ரொம்ப அப்பா காலத்துலேருந்தே தொடர்ந்து நாங்கள் அதை வழிபட்டுட்டு வர்றோம். பாருங்க, இதான் எங்கள் பூஜை ரூம். இதான் எங்கள் அப்பாவும் அம்மாவும் தனியாக கூட எடுத்துங்க. இந்த மணி வந்து இது ஒரு நாதம் கொஞ்ச நேரம் நிற்கும். இது வந்து நான் வந்து இதில் வாங்கிட்டு வந்தது, பாலி தீவில் வாங்கினது. என்னுடைய தாயாருடைய கால் தடம் நாங்கள் வச்சு பூஜையில் கும்பிட்றோம். என்ன அப்படின்னா, நாங்கள் பழைய வீட்டில் சோழம் நாள் இருந்தப்ப அப்போ அந்த வீடு தளம் போடுறப்ப அந்த பூசி இருந்த இதில் வந்து அம்மா காலை வச்சுட்டாங்க. ஐயோ, இன்னும் காயலையான்னு எடுத்தாங்க. அந்த கால் தடம் இருந்தது, அதை அப்படியே எடுத்து வந்து நாங்கள் இங்கே வச்சுக்கிட்டோம். அம்மாவுடைய நினைவு எதுன்னா எங்கள் கால் தடம் தான். இந்த அம்மா தான் எங்களுக்கு சோறு போடுற அம்மா, சரஸ்வதி. இப்போ உங்களுடைய குலதெய்வம் அங்காளேஸ்வரி. அதனால என் பேர் அங்குச்சாமி. அதுக்கு ஒரு கதையே உண்டு. உங்களுக்கு ஒரிஜினல் பேர் அங்குச்சாமி. ஒரு மடாதிபதி வந்திருந்தப்ப எங்கள் அப்பா என்னைய 3 வயசு இருக்கும், ஒரு விழாவில் ஓதுவார காணோம், நீங்கள் பாடு அப்படின்னாரு. நான் உடனே தோடுடைய செவியன்னு திருஞான சம்பந்தருடைய பதிகத்தை பாடுறேன். அப்படி பாடின உடனே அந்த மடாதிபதி பார்த்துட்டு பையன் பேர் என்னன்னாரு, அங்குச்சாமி எங்கள் குலதெய்வம் பேர் என்னாரு. அது இருக்கட்டும், ஞான சம்பந்தன்னு வைங்கன்னாரு. ஒரு பாட்டில் பேர் வாங்கணும், ஒரே ஆள் நான் தான். அந்த ஒரு பாட்டில் ஞான சம்பந்தன்கிற பேர், அப்புறம் ஞான சம்பந்தன்கிற பேரே வந்துருச்சு, தொடர்ந்துருச்சு. அப்ப அங்குசாமி ஞான சம்பந்தன் ஆயிட்டாரு. ஆமா, அது எல்லாரும் உங்க அக்கா தங்கச்சி உறவினர்கள் எல்லாம் அந்த பழைய பேர் தான் யூஸ் பண்ணுவாங்க. அங்குசாமி அப்படிதான் கூப்பிடுவாங்க. அங்குசாமி தான் என் பேரு. அங்குசாமி எங்கடா இருக்க அப்படின்னு தான் கேட்பாங்க. இப்போ இவ்வளவு நேரம் ஐயா பேசிட்டாரு, பூஜை அறை சமையல் அறைன்னா அது அம்மா தான் இல்லையா? எப்படிமா தினமும் பூஜைகள் காரியங்கள் வீட்டுல எப்படி? காலையில எந்திரிச்சோன்னா பூ இதெல்லாம் வச்சு சாமி கும்பிடுவோம். ஈவினிங் ஒரு தடவை விளக்கேற்றி சாமி கும்பிடுறது. அது போல எங்கேயாச்சும் வெளியில போனாங்கன்னா விளக்கேற்றிட்டு போவோம். குலதெய்வத்துக்கான அந்த காணிக்கை வச்சுட்டு தான் போவோம். முடிஞ்ச அளவு அங்க அங்காளேஸ்வரி கோயில் வெம்பக்கோட்டை, அங்க போயிட்டு வருவோம். முடியாதப்ப காணிக்கை இங்க எடுத்து வச்சுட்டு போவோம். எங்க பயணம் ஆரம்பிச்சாலும் அதே மாதிரி இங்கே தான் உட்காந்து எல்லாரும் மொத்தமாக சாப்பிட்ற இடம் இது. இப்போ சமையலறையில் ஐயா என்னைக்காவது சமைச்ச நாட்கள்லாம் உண்டா? அதெல்லாம் இல்லை, அதெல்லாம் போட்டிருக்காங்க. இந்த பாருங்க, அதாவது நகைச்சுவையா சொல்றாப்ல சுடுதண்ணி போட்டு. ஆனா நல்லா சமைக்கிற இது உண்டு. நான் இருக்கல, எதுக்கு அவங்க சமையல் பண்ணணும்? இந்த அமுதகத்தை கட்டி எழுப்புன அந்த தகவல் இருக்கு இல்லையா, அந்த செய்தி, அது ஒரு வெறுமனே ஒரு செய்தியாரு மட்டும் இருக்காது. உங்களுடைய வலி, உங்களுடைய வாழ்க்கை, உங்களுடைய உழைப்பு எல்லாத்துமே இந்த வீட்டில் போட்டிருப்பீங்க. அதை பற்றியான போகிற இடத்துக்குலாம் நாங்கள் சந்திக்கிறப்ப நாங்கள் தங்குற போது ஒரு பெரிய ஸ்டார் ஓட்டுறதுங்கன்னா இந்த மாதிரி வீடு இருக்கணும், இந்த மாதிரி இருக்கணும், இந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னு நினைப்போம். அந்த நினைப்புக்கு ஏற்றபடியாக எண்ணமே வாழ்க்கை அப்படின்னு உதயமூர்த்தி சொல்கிற மாதிரி நாங்கள் நினச்சோம். அதுக்கு உழைச்சோம், நினச்சோம், நடந்துச்சுன்னு கிடையாது. ஒரே பாட்டில் நாங்கள் பணக்காரர் ஆகலை. நாங்கள் ஒவ்வொரு நாளும் உழைச்சோம், இன்னமும் உழைச்சிக்கிட்டு இருக்கோம். இப்போ நான் அவங்கள்ட்ட இந்த பேட்டி முடித்த உடனே நான் ஒரு புத்தக திருவிழாவுக்கு பேச போகணும், இவங்க அடுத்த வேலையை பார்க்க போகணும். அதனால் எங்களால் முடிஞ்ச அளவு ஓடிக்கிட்டே இருக்கோம். ஓடுகிற காலம் வரைக்கும் ஓடுவோம். ஆரம்ப காலகட்டத்தில் கடன் வாங்கி கட்டின வீடு தான். ஆமாம், வட்டிக்கு கடன் வாங்கி கட்டி மேலே இருக்க ஸ்டுடியோ வாங்கி கட்டி அதை கட்டுறதுக்குள்ளே நாங்கள் பட்டப்பாடு, எல்லா கஷ்டங்களும் எங்களுக்கு இருக்குது. பார்த்தா தெரியும் வீடெல்லாம் அதனுடைய கஷ்டம் என்னென்னா அதனுடைய வேர்வை, என்னுடைய கிடம்பு. நாங்கள் லோன் வாங்கி கட்டுறப்ப 11ஆம் தேதி வட்டி கட்டலைன்னா 11ஆம் தேதி நைட்டு 12 மணி முடிஞ்சிச்சுன்னா அடுத்த மாதம் வட்டியும் சேர்த்து கட்டணும். அப்போ அந்த வட்டி கட்டுறதுக்கு நாங்கள் பட்டப்பாடு. நான் அமெரிக்காவுக்கு போயிட்டேன், இவங்க தான் இந்த வீட்டை இருந்து கட்டினாங்க.
அதெல்லாம் சாதாரணம் கிடையாது. இந்த வடிவமைப்பு எல்லாமே நீங்க தான். ஆமா. எப்படிங்கம்மா அந்த ஒரு இந்த மாதிரி ஒரு இல்லை கனவு சில இது வச்சா வந்து அமைப்பாக இருக்காது அப்படிங்கிறது என்ஜினியர் கேட்கவே மாட்டாங்க. இது இவ்வளோ செலவு பண்ணி பண்ணிட்டேன், இல்லை இதை மாற்றி ஆகணும்னு சொல்லி மாற்றிடுவேன். ஐயாவை கேட்கணும்பாங்க, அவர் அமெரிக்காவில் இருக்கார், இந்த இடத்துல தான் பூஜை இருக்கணும் அப்படின்னா இல்லை இங்கிட்டு ஒதுக்கி கட்டிட்டாங்க பெருசாக. அப்புறம் சொல்லி இவர்கிட்ட சொல்லி அவர்கிட்ட சொல்லுங்கன்னு சொல்லி அப்புறம் மாற்றணும். ஸோ எல்லா வடிவமைப்பு எல்லாம் அம்மா தான். அம்மா தான். அமுதகத்துடைய மொத்த வடிவமைப்பாளர் அம்மா தான். அவரு தான், அவரு எல்லாம் சொன்னது, சில இதுகளை மாற்றம். இந்த வீடு உங்களுடைய 2 பேருடைய இல்லறத்துல எவ்வளவு முக்கியமான ஒரு விஷயம்? இது முக்கியம், ரொம்ப முக்கியம். எங்கள் சொந்த வீடு சோழவந்தானில் இருக்குது, அது எவ்வளோ முக்கியமோ. எங்கள் வயல் அது விற்கிறப்ப கொடுக்குறப்ப நான் உண்மையிலே விழுந்து கும்பிட்டு கொடுத்து வந்தேன். எனக்கு கொடுக்க மனசு இல்லை, இருந்தாலும் கொடுத்து வரேன்னு சொல்லி கொடுத்து வந்தேன். வீடு அங்கே இருக்குது. அந்த வீடு மாதிரியே இந்த வீடும் எங்களுக்கு ஒரு சொர்க்கம்னு நாங்கள் நினைக்கிறோம். உயிரானது தான். ஆமாம், ஒவ்வொரு செங்கல்லையும் உயிர் இருக்கு. நிச்சயமா. கீழ் தளத்துல அம்மாவுடைய ஆட்சி வீடமான பூஜை அறை இதெல்லாம் பார்த்தாச்சு. மேல ஐயாவுடைய இயல் இல்லைங்களா, நம்ம பார்த்துருவோம். ஐயாவுடைய இயல் அப்படிங்கிற பேர்ல ஐயா நிகழ்த்தக்கூடிய எல்லா சாதனைகளும் மேலதான் இருக்கு. நம்ம பார்க்கலாம் ஐயா. வாங்க வாங்க. மாடி நீங்கள் சொன்ன மாதிரி இயல் அங்கே தான் இருக்குது. வாங்க. இது மகனுக்கான அறை, சரிங்க. இது அது மகளுக்கான அறை. இது ஒரு நூலகம். ஓகே, கேட்டீங்கல்ல? ஆமா ஆமா, மேல இருக்கக்கூடிய நூலகம். ஆமாம், அது நிறைய இதெல்லாம் இருக்குது. இது இன்னொரு அலுவலகம் ஐயா. அலுவலகம். இதில் எனக்கு இன்னொரு யோசனை இருக்குது. ஒன்று, இதை பெரிய பிரம்மாண்டமான ஸ்டுடியோவை மாற்றணும், அல்லது எனக்கு எப்போவுமே வானொலி மேலே ஒரு கண் உண்டு. உலகம் எப்படி மாறினாலும், தொலைக்காட்சி வந்தாலும், சின்ன திரை வந்தாலும், வெள்ளித்திரை வந்தாலும், வானொலியினுடைய புகழ் மஞ்சாது. அதனால் இயல்னு ஒரு இன்டர்நெட் வானொலி தொடங்கணும்னு எனக்கு ஒரு ஆசை இருக்குது. ஆன்லைன் ரேடியோ. ஆமாம், ஆன்லைன் ரேடியோ. உங்களுடைய அந்த எண்ண ஓட்டங்கள் எல்லாமே ரொம்ப இந்த காலத்துக்கு ஏற்ப உங்களை எப்படி மாற்றிக்கிறீங்க? இல்லை, அதுக்கு காரணம் வந்து நான் நிறைய மாணவர்களோட பழகிறேன். அவங்க நான் கல்லூரியில் இருந்தபோதும் சரி, மற்றதும் சரி, இதுதான் எங்களுடைய இயல் அலுவலகம், இதுதான் எடிட்டிங் ரூம். அவர் வந்து ராஜேஷ் வெங்கடேஷ், இவர் கார்த்திக். உங்களுடைய அந்த ஞான சம்பந்தன்கிற பிராண்டை வந்து தூக்கி பிடிக்கிறது இவங்க 2 பேர் தான். நான் பேசிட்டு போயிடுவேன் ராவா, இவங்க தான் அதில் நல்லா கலரும் கலந்து. சிறப்பு. என்னுடைய மகன் பெங்களூர்லேருந்து பார்த்துக்கிடுவார் குரு. ஓகே. சீத்து அவங்களுடைய துணைவியார். அதே மாதிரி மகள் சென்னையிலேருந்து பார்த்துக்கிடுவாங்க. அர்ச்சனா, அவங்க எல்லாருமா பார்த்துக்கிடுவாங்க. இவங்க இங்கேருந்து இதை பார்த்துக்குவாங்க. இங்கேருந்து தான் உங்களுடைய அத்தனை காணொளிகளும் உலகம் முழுக்க பரவலாகுது. ஸ்டுடியோ பார்த்துடலாம். ஸ்டுடியோ ஒன்று இருக்குது. பெரிய புராணத்திலிருந்து, சிறுகதைகள்ல இருந்து இலக்கியம் எல்லாமே, அரபு கதைகள், பரமார்த்த குரு கதைகள், விக்ரமாதித்தன் கதைகள், எல்லாமே இதுல இருந்து நாங்க பண்றது தான். இப்போ இது வந்து ஒரு விதை தான் இல்லையா? அடுத்த கட்டம் இதுல தமிழ்ல அடுத்தடுத்த கட்டங்களுக்கு போறதுக்கான திட்டங்கள் என்னென்ன வச்சிருக்கீங்க? இல்லை, எனக்கு முடிஞ்சது இதுதான். இதை வந்து நாடகமாக்கணும், சினிமா ஆக்கணுங்கிறதெல்லாம் என்னால் முடியாது. அனிமேஷனில் பண்ணோம்னா என் பையன் பண்ணுவார், அவர் அதில் செய்ய முடியும். இப்போ நான் திருக்குறள் முழுமையும் இதில் நான் பதிவு பண்ணியிருக்கேன். இதை நான் இப்போ உலகத்துக்கு கொண்டு கொடுக்க போகிறேன். திருக்குறளுக்கான ஞானசம்பந்தன் ஐயா விளக்க உரை காணொலி மூலமாக வருது. மேடைகளில் நீங்கள் பேசுகிறப்ப ஒவ்வொரு இடத்துலையும் உங்களுக்கு கிடைச்ச அன்பு அப்படிங்கிறது ஒன்று. இப்போ யூடியூப் பேச ஆரம்பித்த பிறகு மக்களுடைய அன்பு எப்படி அந்த வித்தியாசத்தை உணர்றீங்களா? தமிழ்நாட்டுக்குள்ளே இருந்தது, இந்தியாவுக்குள்ளே இருந்தது, இப்போ உலகத்தில் இருக்குது. உலகம் முழுக்க, உலகத்தினுடைய கடைசி பகுதின்னு சொல்கிறாலும் சரி, சூரியன் முதல்ல வதிக்கக்கூடிய நியூஸ்லாம் இருந்தாலும் சரி, அங்கேயும் ஒருத்தர் யூடியூப் பார்த்தோடனே ஒரு பின்னூட்டம் போடுவார் காலையில். ஏன்னா அங்கே 6 மணிக்கு முதல்ல வந்துடும் சூரியன். நம்ம அப்போ நேரம் நைட்டு 12 மணி இருப்போம். அப்போவும் நமக்கு அங்கேருந்து செய்தி வரும், நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொன்னோடனே நமக்கு ஒரு மகிழ்ச்சியாக இருக்கும். அது ஒரு உத்வேகம், எங்கிருந்தோ கடல் கடந்து வரக்கூடிய ஒரு சின்ன ஒரு உற்சாகம் இல்லையா? இப்போ ஐயா இந்த ஒரு ஏஐ அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து நாங்க பயன்படுத்துறோம். ஆமா, அதுக்கும் தமிழுக்கும் உண்டான அந்த தொடர்பை எப்படி ஏற்படுத்தி அடுத்த கட்டத்துக்கு? ஒன்றும் இல்லை, நான் இப்போ ஒரு கவிதை சொன்னேன். அந்த கவிதையை பல்வேறு ராகங்களில் போட்டு கொடுக்க முடியுமான்னு கேட்டேன். என் கூட வந்த நண்பர் என்ன பண்ணாருன்னா, ஒரே நிமிஷத்தில் 6 ராகத்தில் அந்த பாட்டை, ஒரு மேல் வாய்ஸ், ஒரு மேல் சிங்கர், ஒரு ஃபீமேல் சிங்கர், மியூசிக்கு எல்லாமே போட்டு 6 ராகத்தில் போட்டு கொடுத்தாரு. ஒரிஜினலாக இருந்தது. ஆமாம், அந்த கவிதை நான் எழுதினது. எழுதின கவிதையை பாட்டை இசையாக மாற்றின பெருமை ஏஐக்கு இருக்கு. அதை என் யூடியூப்ல நான் போட்டு காமிச்சிருக்கிறேன். ஓகே, அது ஒரு பெரிய ஒரு மைல். அதே மாதிரி சித்திரை திருவிழாவா 10 நாளும் திருவிழா இங்கேருந்து நாங்கள் கொண்டாடுவோம். இதில் வந்துக்கிட்டே இருக்கோம். அழகராத்தில் இருக்கிறாரா,
கொண்டாடுவோம். மார்கழி 30ம் ஒருவர் பாடுவார், நான் அதுக்கு விளக்கம் சொல்லுவேன். அது முழுவதும் யூடியூப்ல இருக்கு. தமிழ் கூறும் நல்லுலகுக்கு இந்த இடம் ரொம்ப முக்கியமான இடம். எல்லாமே நாங்க விற்பனையா செய்யல. நாங்க இதை யார் வேணாலும் பார்க்கலான்னு தான் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஏன்னா நீங்க ஒரே இடத்துல இத்தனை களங்களை நீங்க எங்கேயும் பார்க்க முடியாது. ஒரு தமிழாசிரியர் புத்தகம் காட்டுவார், ஒரு இவர் கேமரா காட்டுவார், இன்னொருத்தர் இது எல்லாமே இங்க இருக்கிற அளவுக்கு. இப்போ உங்களுடைய வீட்டுலங்கயா முதல்ல எடுத்த உடனே நீங்க உங்க ஊர்ல விவசாயம் காரியங்கள்ல எல்லாம் இருந்திருப்பீங்க. அதே மாதிரி நகரத்துக்குள்ளதான் இருந்தாலுமே அந்த பசுமை இது எப்படிங்க அந்த மாதிரி இந்த கார்டன் வைக்கக்கூடிய ஐடியா? இது எல்லா தமிழ் புலவனுக்கும் இருக்கிறது தான். 10-15 தென்னை மரங்கள் பக்கத்துல வேண்டும்னு பாடுறாருன்னா பாரதி பாடினார் தான். அது மாதிரி காணி நிலமும் அதில் தென்னை மரங்களோ தோட்டம் இருக்குன்னு நினைப்பாங்க. அதுபோல் இங்கே தென்னை மரங்கள் இருக்குது, வாழை மரம் இருக்குது, அத்தி மரம் இருக்குது, பின்னாடி கொய்யா மரம் இருக்குது, முருங்கை மரம் இருக்குது. எல்லாத்தையும் ஒரு தோட்டமாகவே தவிர இங்கே வாங்க, இந்த மூங்கில் அபூர்வமான மூங்கில், ஆக்சிஜன் மட்டும் அதிகமாக வெளியிடக்கூடிய ஒரு மூங்கில் இது. ஓகே, இதுக்காகவே கொண்டு வச்சோம். நான் ஏதோ அழகு சாதன பொருள் மாதிரி ஏதோ ஒரு விஷயம் நினைச்சேன். நாங்க அது ஒரு இதுக்காக கொண்டு வச்சது. ஆமா, என்னுடைய சகல ஹார்டிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட் சேர்ந்த சின்ராஜன் பேரு, அவரு தான் இதை கொண்டு எங்களுக்கு கொடுத்தாரு. அதே போல முல்லைக்கு தேர் கொடுத்தான் பாரிம்பாங்க, நாங்க வீடியோ கொடுத்துட்டோம். முல்லை இங்கதான் மேல படம் இருக்கு, வீட்டையே கொடுத்தாச்சு. ஆமா, முல்லை. இது என்னன்னா, நான் சமீபத்தில் இந்தோனேஷியா போயிருந்த போது அங்கே பாலித்தீவுக்கு போயிட்டு வந்தேன். பாலித்தீவில் எல்லா வீடுகள்லையுமே இந்த தண்ணீர் ஒரு நீர் ஊற்று வச்சுருக்காங்க. அதுவும் அந்த கன்னிமூலையில் நீர் ஊற்றுருந்தா நல்லதுங்கிறாங்க. ஜாதகம் ஜோதியம்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட நாங்கள் சில நேரங்களில் மாலை நேரங்களில் எல்லாருமே உட்காந்து சாப்பிட்றதுக்கான இடமா அதை வச்சிருப்போம். ஒரு அமைப்பான ஒரு அமைதியான. பாலியில விநாயகர் வழிபாடுங்கிறது ரொம்ப பிரதானமான விளையாட்டு, எங்க போனாலும் இருக்கு இல்லையா? இருக்கு, இந்த நீர் ஊற்றும் கட்டாயம் இருக்கு. சோ அங்க இருந்து போட்டோ எடுத்துட்டு இங்க இருக்கக்கூடிய அந்த ஓவியம் வரைஞ்சார்ல, அவர் தான் இங்க பாண்டி செல்வம்னு அவர் பேரு. அவர் தான் இந்த சிற்பத்தை இதை அதே மாதிரி கல்ல பண்ணி கொடுத்துருக்காரு. அடுத்து பாத்தீங்க, ஒரு உங்க வீட்டுல எல்லாம் நாளைக்கு ஏதாவது ஒரு வடிவமான ஒரு அமைப்பா ஒரு முன்னாடி வைக்கணும்னா ஒரு நல்ல ஒரு புரோட்டோடைப் ஐயா பாலியில இருந்து இறக்கியிருக்காரு. இம்போர்ட்டட். ஐயா, உங்களுடைய வாழ்க்கையில மிக முக்கியமான ஒரு விஷயம்னா உங்களுடைய வாகனம். நான் நிறைய காணொலியில உங்களை பாக்குறப்ப அந்த அறிமுகத்துல உங்களுடைய கார்ல இருந்து இறங்கி வர்ற வீடியோக்கள்லாம் இருக்கும். இந்த வாகனம் உங்களுக்கு எவ்வளவு முக்கியமானது உங்க வாழ்வியல? ஏன்னா நிறைய பயணப்படுறீங்க. நீங்க வாகனம் பத்தி கேட்டீங்க. ஆரம்ப காலங்கள்ல நான் பஸ்ல தான், அதுவும் டவுன் பஸ்ஸு, ராத்திரிலாம் பஸ் ஸ்டாண்டில் உட்காந்துருந்து காத்திருந்து விடிய காலம் போய் சோழதான் ஓடிட்டு கையெழுத்து போட்டு கல்லூரிக்கு ஓடிட்டு இருந்தேன். 2013 தான் என்னுடைய முதல் வாகனம் வாங்குறேன். என்னுடைய இப்போ இருக்கிற ஓட்டுநர் பேர் விஷ்ணு. அநேகமாக என்னுடைய பாதி பயணம் வாழ்க்கையில் இதுதான். இதில் ஒரு சிறப்பு என்னென்னா, இது பின்னாடி டிக்கி முழுவதும் என்ன இருக்கோ இல்லையோ புத்தகங்கள் இருக்கும். நான் எழுதின புத்தகங்கள் இருக்கும், நான் படிக்கிற புத்தகங்கள் இருக்கும். எல்லா இடத்துலையும் இப்போ லைட் வச்சுருப்பேன். இதில் தண்ணீர் இருக்கும். தேவையானா நீட் நிமிந்து படுக்கிற மாதிரி பெட்டாக மாற்றிக்கிடுவேன். இவ்வளவும் இந்த வாகனம் எனக்குலாம் தருது. ஒரு நாளுக்கு எவ்வளவு தோராயமா பயணிக்கிற? ஒரு வாரத்துல எவ்வளவு பயணிப்பீங்க? ஒரு 10,000 கிலோமீட்டர். 10,000 கிலோமீட்டர் தாராளமா போவேன். அது போக இப்போ இது 3வது காரு. 25 அதாவது 12 வருஷத்துல 3 ஆண்டுக்கு ஒரு காரு மாற்றிக்கிட்டு இருப்பேன். 3 லட்சம் கிலோமீட்டர் முதல்ல ஓடி இனோவாவில் முதல்ல அதிக ஓட்டி நாங்கள் அந்த கம்பெனி எங்களை கூப்பிட்டு விருது கொடுத்துச்சு. அப்படியா? ஆமா, அந்த அளவுக்கு நிறைய பயணிச்சு. முதல்ல வாங்கின வண்டி ஞாபகம் இருங்க? அது சைக்கிள் தான். அப்பா வாங்கி கொடுத்தார், ராலே சைக்கிள். அப்புறம் 2 வீலர் டிவிஎஸ் 50 வச்சுருந்தேன். அப்புறம் இப்போ இருக்கிற இந்த ஸ்கூட்டி இருக்குது, இது பொண்ணுக்காக. அப்புறம் அதோட நான் அடுத்து இதுக்கு வந்துட்டேன். அது காருக்கு வந்தாச்சு. முதல் கார் இதே கார் தான். முதல்ல வாங்குற போதே குடும்பம் முழுக்க போகணும், பட்டிமன்றம் பேசுகிறவெல்லாம் மொத்தமாக நம்ம காரில் வரணும். இன்னைக்கும் நான் எல்லாரையும் என் காரில் கூப்பிட்டு போயிட்டு என் காரில் கூப்பிட்டு வருவேன். இப்போ நிறைய நீண்ட தூரம் பயணிக்கிறோம். இந்த உடல் அசதி காரியங்கள்லாம் நமக்கு வரக்கூடிய இயல்பு. அந்த நேரங்களில் என்ன மாதிரியான ஓய்வு உங்களுக்கு? இதுதான். இதில் இரவு நேரங்களில் நிலவு காலத்தில் ஒரு கண்ணாசனுடைய பாட்டியோ இளையராஜாவுடைய பாட்டியோ கேட்டுட்டு போகிற போது
எல்லாமே மறந்துடும். இந்த காட்டில் என்ன வேணும் அப்படின்னு நினச்சி பார்ப்பேன். ரொம்ப நிறைவா இருந்ததுங்க. உங்களுடைய அமுதகம் அப்படிங்கிறதோட சேர்த்து உங்களுடைய வாழ்வியல், அதாவது வேற ஒன்றும் வேண்டாம். இந்த பூ பூத்துருந்துச்சுன்னா நம்ம வச்ச செடியில் ஒரு மலர் இப்படி புது மலர் வந்துருச்சுன்னா இதை காட்டில் சந்தோஷம் என்ன இருக்கு? பாக்குறப்ப மகிழ்ச்சி. இதை காட்டில் என்ன மகிழ்ச்சி வேணும்? ஸோ இது எல்லாமே உங்களுடைய சொன்ன மாதிரி தோட்டம் நிறைய பறவைகள், பட்டாம்பூச்சிகள், தேனீக்கள், சின்ன குருவிகள் வந்து கூடு கட்டும். பார்க்குற அழகு எல்லாமே இங்கே இருக்கும். இந்த ரோடு கூட நான் வந்து கமிஷனர் இருந்தவர் விசாகன் என்னுடைய நண்பர் தான் இருந்தார். அவர்கிட்ட சொல்லி எங்கள் வீதியை அழகுபடுத்தணும்னு சொன்னேன். அவர் உடனே வந்து இந்த இது ஃபேவர் பிளாக் போட்டு கொடுத்து இந்த ஒரு 6 தெருவுக்கு சேர்த்து போட்டு கொடுத்தாங்க. இப்போ பாருங்கள், இப்போ பார்க்கறதுக்கு இவ்வளவு நல்லா இருக்கிறதுக்கு ஊருக்கே ஒரு சேவை. ஆமாம், அது வந்து அவங்க நமக்கு செஞ்சு கொடுத்த ஒரு பேர் தான். பெரிய நன்றி. இன்னைக்கு இருக்கிற இவங்களும் நமக்கு எதுனாலும் செஞ்சு தர்றாங்க. இப்போ மதுரையில் KK நகர்ல நாங்கள் வந்து வெளியே வர்றப்பவே ஐயா ஞானசம்பந்தன் ஐயா வீடுன்னு சொன்னா எல்லாரும் வழிகாட்டினாங்க. இங்க இருக்கு இந்த நாங்க பின்னாடி போயிட்டோம். பின்னாடி போனோடனே ஐயா வீடு முன்னாடி இருக்கு போங்க அப்படின்னு. அப்போ ஊரறிந்த ஒரு இந்த ஏரியால ஒன்றும் இல்லை, அது காரணம் தமிழ் தான். ரொம்ப நிறைவா இருந்ததுங்கய்யா. உங்களுடைய அமுதகம் அப்படிங்கிற இந்த தமிழால் செதுக்கப்பட்ட ஒரு வீட்டுல உங்களுடைய பேர் அனுபவங்களையும் உங்களுடைய வாழ்வியலையும் எங்களோட பகிர்ந்துக்கிட்டீங்க. ரொம்ப நன்றி. நன்றிங்க, நன்றிங்க, நன்றி. நாளும் நல்ல தமிழ் கேட்க முனைவர் ஞானசம்பந்தம் அவர்களின் கேளுங்கள். கண்டிப்பாக கேளுங்க. நான் கேட்டுக்கிட்டு இருக்கேன். நம்முடைய யூடியூப் சேனலை சேர்ந்து இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், ட்விட்டர், பிளாக், வாட்ஸ்அப் சேனல் என்று அத்தனையிலும் நான் முன்தொடர்ந்து செல்கிறேன். நீங்கள் பின்தொடர்ந்து வாருங்கள்.